சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நற்செய்தி. குறைந்த வட்டியில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிராக 20 லட்சம் வரை கடன் பெறலாம். இன்றே பயன் பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்த அந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாகியது. ஏற்கனவே ஞானசேகருங்கிற நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற கால விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தேசிய மகளிர் ஆணையமே தானா முன் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்தும் இன்னைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போய் விசாரிச்சாங்க. அதே மாதிரி ஆளுநர் ரவி சந்திச்சா பேசியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை கமிஷனர் டிஜிபி சந்திச்சு பேசியிருக்காங்க. நிறைய கட்சியாரம் கொடுத்த கோரிக்கை மனு வாங்கிக்கிட்டாங்க. தேசிய மகளிர் ஆணையத்தை சேர்ந்த மம்தா குமாரி, அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன் தீட்சித் 2 பேர் வந்திருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவிகிட்ட பேசியிருக்காங்க. அங்க வளாகத்தில் இருந்த நிறைய பேராசிரியர்கள்ட்டையும் அங்க இருந்த செக்யூரிட்டி பேசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படிங்கிற விவகாரத்தை பத்தியும் கூட்டுறவுப்புற காவல் நிலையத்திலையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. ரொம்ப கிடுக்குப்படியாதான் எங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, மெயின் பிளாக்குக்கு பின்னாடிதான் சம்பவம் நடந்திருக்குன்றாங்க. அப்ப மெயின் பிளாக்கை சுத்தி சிசிடிவி கேமரா இல்லையாங்கிற ஒரு கேள்விதான் எழுது. ஆமா, இப்ப அந்த எஃப்ஐஆர் பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கு தேசிய தகவல் மையம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐபிசில இருந்து போட்ட ஐபிசி பிரிவுகள்ல போட்ட வழக்கு அப்படியே பாரதிய நியாய சன்ஹிதா அதுக்கு மாத்தினாங்களாம். மாற்றும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது கசிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பட் இது இந்த மாதிரி சில செக்ஷன்ஸ்லாம் அது வெளியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி பில்ட் பண்ணியிருக்காங்களா அந்த ப்ரோக்ராமை அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இது ஒரு சீரியஸான இஷ்யூ. நாங்கள் சீக்கிரம் பார்க்குறோம். இது இந்த தொழில்நுட்ப கோளாறு என்னங்கிறத பார்த்து சரி பண்ணுவோங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக நடந்த சம்பவத்தை வச்சு அதிமுக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடம்பூர் ராஜு தலைமையிலும் போராட்டம்லாம் நடந்தது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, யார் அந்த சாரு, நிச்சயம் பதில் சொல்லணும். திமுக யாரையோ மூடி மறைக்கிறாங்க, யாரையோ காப்பாற்ற நினைக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது. சிபிஐ விசாரணை வேணுங்கிற மாதிரி அவரோட கோரிக்கை இருக்கு. ஆமா, அரசு தரப்புல அது ஃபிளைட் மோட்ல போட்டு பேசிட்டாங்க, அதை தவறா பரப்புறாங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. யாரோ இன்னொரு நபர் இருக்காங்க, ஞானசேகரன், அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இதே மாதிரி மதுரையில செல்லூர் ராஜு போராட்டம் நடத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி குரங்கு கையில பூமாலைங்கிற மாதிரி தான் மாறி இருக்கு. எடப்பாடி ஆட்சியை பத்தி எதிர்கட்சிகளே அப்படியே வியந்து போனாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்தினாரு. அந்த ஆட்சியை ஜீம்பூம்பா போட்டு ஸ்டாலின் பறிச்சுக்கிட்டாரு. ஆனா போன ஆட்சியில நிறைய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்தாங்க. நடிகர் சூர்யாலாம் அதிமுக அரசை குறை சொல்லிட்டு இருந்தாரு. அவங்கெல்லாம் இப்ப எங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஓகே, இன்னொரு என்னன்னா, சீமான் அவர் இந்த விவகாரத்தை வச்சு ரொம்ப கடுமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வள்ளுவர் கோட்டத்து பக்கத்துல போராட்டம் நடத்தினாங்க. சீமான் உள்ளிட்ட அவரோட கட்சிக்காரங்களையும் கைது பண்ணிருக்கு காவல்துறை. ஆமா, அனுமதி வாங்காம போராடிட்டாங்க அப்படின்ட்டு. அனுமதி யாருக்கும் கொடுக்கல, அதிமுகவுக்கும் கொடுக்கல. அதனால வழக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த விஜய் எழுதின அந்த கடிதத்தை தாவேகாவினர் தமிழ்நாடு முழுக்க கொடுத்தாங்க. சென்னையில கொடுத்தப்ப மகளிர் அணி நிர்வாகிகளை கைது பண்ணாங்க. அவங்கள பார்க்க போன பொதுச் செயலாளர் ஆனந்தையும் கைது பண்ணதுனால விஜய் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஜனநாயக வழியில தான் அந்த மாதிரி பிரசுரங்களை நாங்கள் கொடுத்தோம், இது எப்படி கருத்துரிமை இந்த பேச்சுரிமை எல்லாம் பறிக்கப்படுதுங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிரஸ் மீட் கொடுத்தாரு. தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு அரசுல சட்ட ஒழுங்கு சரியில்லைலாம் குறை சொல்றாரு. அவர் பக்கத்து மாநிலம் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும். பக்கத்து மாநிலம் பீகார், அதே மாதிரி பக்கத்து மாநிலம் ஒரிசா, இங்க நடக்குன்னு பார்த்துட்டு இங்க எல்லாம் குறையெல்லாம் சொல்லலாம். காந்தி சொல்லுவாரு, எது உண்மையான சுதந்திரம் அப்படின்னா, ஒரு பெண் தங்க நகையெல்லாம் போட்டுட்டு நடு ராத்திரில நடந்து போலாம், அதான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லியிருக்காரு காந்தி. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பெண் சுதந்திரமா நடு ராத்திரில கூட வெளியே வர முடியும்லாம் பேசியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல இல்லையா? அதான் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வளாகத்துக்குள்ளாரே செக்யூரிட்டி கேம்பஸ்குள்ளாரே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காந்தி கண்ட கனவை நாங்க நிறைவேற்றிட்டோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம நிறைய பார்த்தோம். அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளாரையே ஒரு குடூரன் போய் ஆசிரியர் உதலையா காதலிச்சு போய் கொண்டதை பார்த்தோம். நம்ம எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பெண் போலீஸுக்கே இங்க பாதுகாப்பு இல்ல. இங்க கேட்டா சொல்ல வேண்டியதானே, கோர்ட்ஸ் எடுத்து சொல்ல வேண்டியதானே, அதான் சொல்லிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பாலியல் சீண்டலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் 2022ஆம் ஆண்டு சென்னை பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன்ல
ஒருதலையா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்யபிரியா அப்படிங்கிற கல்லூரி மாணவிய சதீஷ்ங்கிற ஒரு கொடூரன் வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு ஏத்துக்காதனால ரயில்ல தள்ளி விட்டு அந்த பெண்ணை வந்து படுகொலை வந்து செஞ்சிருந்தான். ரெண்டு பேருமே ஒரே காவலர் குடியிருப்பதா இருந்தாங்க. அவருடைய சத்யபிரியோட அப்பா வந்து மாணிக்கம் தலைமை காவலர். பெண் வந்து இறந்து போன துக்கத்துல அவருமே தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாரு. அவங்க அம்மா ரமாலட்சுமியும் உடல்நிலை குறைவு காரணமாக ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சோகத்திலேயே அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப சத்யபிரியாக 2 தங்கை மாமாவோட பராமரிப்புல இருக்காங்க. இப்ப இந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்தது. இப்ப சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துறாங்க. சதீஷுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அபராதம் 35,000 ரூபாய்ல 25,000 ரூபாய் சத்யபிரியோட 2 தங்கைகளுக்கு வந்து கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கணுங்கிற உத்தரவு வந்து போடுறாங்க. நிச்சயமான இந்த மாதிரி கொடூரமா நடந்தவங்களுக்கு கொடூரமான தண்டனை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு குடும்பத்தையே சிதைச்சவனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நீதித்துறை மேல நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்கு. முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை நிறுவி 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பாக வெள்ளி விழா வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக வள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள் வந்து சமூகத்திற்கா தனி மனிதருக்கா அப்படிங்கிற சிறப்பு பட்டிமன்றம் வந்து நடந்தது. சுகிசிவம் தலைமையில பட்டிமன்றம் ராஜா, மோகன சுந்தரம், பர்வீன் சுல்தான் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல பட்டிமன்றம் ராஜா சார் சொன்ன ஒரு திருக்குறள் ரொம்ப வந்து கவர்ந்தது. நிறைய திருக்குறள் வந்து சொல்லியிருந்தார் அவரு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமா செங்கோல் வச்சிருக்கிற அந்த ராஜா மக்கள்கிட்ட பொருட்களை குடுன்னு கேட்கறதும் ஒண்ணுதான், நடுராத்திரியில கல்வன் மக்கள்கிட்ட புடுங்குறதும் ஒண்ணுதாங்கிற வழிப்பறி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவரு மத்திய அரசாங்கத்துல நினைக்கல, எனக்கு அந்த குரல் பிடிச்சிருந்ததுப்பா. செங்கோல் சரி, ஓகே, நமக்கு வந்து மைண்டு வேற எங்கேயோ போகுது. அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விழால கலந்துக்கிறது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம், பெருமிதம் அப்படின்லாம் பேசியிருந்தவர் சில அறிவிப்புகளையுமே வெளியிட்டு இருந்தாரு. 3 புதிய படகுகள் வாங்கியிருக்காங்களாம் திருவள்ளுவர் சிலை வரையும் உள்ள போய் பார்க்கறதுக்கு. அந்த 3 படகுகள்ல முதல் படகுக்கு காமராஜர் பேரையும், 2வது படகுக்கு மார்சல் நேசமணி பேரையும், அதே மாதிரி 3வதுக்கு ஜியு போப் பேரையும் வைக்க போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. 12 கோடி செலவுல அந்த 3D காட்சிகள் திருவள்ளுவரோடதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து இது பேரூராட்சியா இருக்க கன்னியாகுமரியை நகராட்சியா வந்து தரம் உயர்த்துவோம் இப்படின்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஆண்டுதோறும் திருக்குறள் மாநாடு நடத்த போறோம், மாவட்டம் தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே, கண்ணாடி பாலம் திறந்து வச்சவர் இதெல்லாம் கூட அறிவிச்சிருக்காரு. பார்ப்போம். வீட்டுல எலி வெளியில புலி, இந்த இதை கேட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இப்படி மொட்டையை கேட்டா என்ன சொல்றது? குடும்ப தலைவர்களை சொல்றியா? குடும்ப தலைவர்கள் அந்த இதுக்குள்ள வந்தாலும் இவர் வந்து திருச்சி சரக டிஐஜியா பதவி உயர்வு வாங்கியிருக்காருல வருண்குமார், அவர் வந்து ஒருத்தரை சொல்றாரு. அவர் கட்சி தலைவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவரை தான் சொல்றாரு. இவர் வீட்டுல வந்து எலிதான், வெளியே வந்தா புலி. அதாவது மைக்கு முன்னாடி மட்டும் புலி மாதிரி பேசுவாரு, பின்னாடி வந்து பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபரை வச்செல்லாம் என்கிட்ட தூது விட்டு பார்த்தாரு. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது என்ன விஷயம்னா, ரொம்ப நாளாவே நாம் தமிழருக்கு ஆட்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் ஒரு பெரிய வார் வந்து சோசியல் மீடியால நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி வெளியிலையுமே வருண்குமார் ஐபிஎஸ் வந்து காவல்துறை மாநாட்டிலலாம் போய் நாம் தமிழரை பத்தி பேசினாரு. இப்போ வந்து வழக்குமே போட்டிருக்காரு திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்துல. அதுக்குதான் நேற்று கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு. கோர்ட்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர் சந்திப்புல தான் இதை சொல்லியிருக்காரு. ஒரு தொழிலதிபர் மூலமா என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன், மன்னிப்பு கேட்கறேன்லாம் சொன்னாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பொது வெளியில மன்னிப்பு கேட்டா நான் விட்டுருவேன், நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ பொது வெளியில அவர் கேட்டாலும் நான் விடமாட்டேன், நீதி போராட்டம் நடத்தி நியாயத்தை வென்றெடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா வருண் ஐபிஎஸ் வந்து ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையும் நடந்துங்கிற டீட்டெயிலாக கூறவே சொன்ன எங்கெல்லாம் பஞ்சாயத்து நடந்தது அப்படின்னு. அப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றம் நிச்சயமா வந்து யார் பேர்ல நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் சாதகமா தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, சண்டை சச்சரவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப திருச்சியிலிருந்து பக்கத்துல வருவோம் தஞ்சாவூர் மேயர் சரவணன், இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நேற்று பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு. அங்க மன்ற கூட்டம் வந்து நடந்தப்ப திமுக கவுன்சிலர் நிறைய பேர் 50 தீர்மானம் போட்டதா அவர் சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டதா சொல்லியிருக்காரு சரவணன். கையெழுத்து எங்கன்னு கேட்டதுக்கு வந்து
வெளியில வந்து ஒரு வந்து திமுக காரங்க தட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ம். ஐயோ காப்பாத்துங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குது, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாரு. இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நாடாளுமன்றத்துல பார்த்தோம், இப்ப மாமன்ற கூட்டம் வரையும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிமுக கவுன்சிலரே சொல்றாங்க, ஆ. பாரு கையெழுத்து போட்டதெல்லாம் எங்கேன்னு கேட்டா, அந்த அறிக்கை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேன்னு கேட்டா நெஞ்சு வலிக்குங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டென்ஷனா வராங்க. பொதுவா ரைடெல்லாம் வந்தாதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப எங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டாலே அதெல்லாம் நீ பாத்தேன்னு வச்சுக்கோவேன், உண்மையுமே சினிமா ஸ்டுடியோட நடக்காது அது. அதான் ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப வந்து சினிமா கூட அங்க இருந்து ஆள் எடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா ஹைலைட், இதெல்லாம் படத்துலயும் வராதுன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் சம்பவம் வந்து மாப்பில வந்து நடந்திருக்கு. மாப்பில பாஜக பிரமுகர் முன்னாள் எம்எல்ஏ சியாமல் லால் திவேதி அப்படிங்கிற ஊர்ல வந்து மக்களை கூட்டிட்டு சிறுத்தை எப்படி கிளம்பியிருக்காரு. சிறுத்தை எப்படி பிடிப்பாங்க? வலைகளை போட்டு இல்ல ஊசி ஏதாவது போட்டுதான் பிடிப்பாங்க, மயக்க ஊசி போட்டு. அந்த வலை என்ன வலையா இருக்கும்? என்ன வலை? இவர் கொசு வலை எதுவும் எடுத்துட்டு போயிட்டாரா? எப்படி கரெக்டா சொல்ற? இல்ல வேற வீட்டுல இருக்கிறது அதானே இருக்கும். ஏன்னா வந்து மாப்பில அந்த ஊர்ல திவேதிங்கிற ஊர்ல வந்து 4 பேரை சிறுத்தை வந்து தாக்கியிருக்கான், 120 தாக்கியிருக்கான். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திட்ட புகார் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. மாவட்ட நிர்வாகம் பிடிக்கிற மாதிரி இல்லையா, நானே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொசு வலை எடுங்களான்னு சொல்லிட்டு கொசு வலை எடுத்துட்டு பிடிக்க போயிருக்காரு. கொசு வலையில கொசுவே அதுக்கு பயப்படாத ஈஸியா உள்ள வந்துடும், இதுல சிறுத்தையை பிடிக்கிறேன்னு போயிருக்காரு. ஆனா அவர் ஒரு விஷயத்துல பாராட்டணும், அவர் பாஜக காரரா இருந்தாலும் மாப்பில யூபிலையும் பாஜக அரசாங்கம் தான் நடக்குது, அங்க ஒழுங்கா வேலை பண்ணல அப்படிங்கறத அவரே சொல்றாருல்ல. மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரால அமைச்சரா இருக்காரு நிதேஷ் ராணே. இவர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயண் ராணேவோட மகன். இவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பதவி. இவர் ஒரு விழால பேசும்போது, இவர் அப்பதான் எனக்கு தெரிஞ்சு கேரளா ஸ்டோரி படம் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துட்டு என்ன பேசியிருக்காருன்னா, 12,000 இந்து பெண்களை கேரளால இந்து பாதுகாவலர்கள் வந்து பாதுகாத்திருக்காங்க, இல்லைன்னா அங்க வந்து மத மாற்றம்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கேரளா ஒரு மினி பாகிஸ்தானா இருக்கு, அதனாலதான் ராகுலும் பிரியங்காவும் ஜெயிச்சிருக்காங்க, அங்க உள்ளவங்கலாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையா ஒரு அமைச்சர் வந்து பொது மேடையில பேசுறாரு. புதுசா பிஜேபில இருந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு போல. வயசுக்கு ஏத்த வாழ்க்கையும் இல்ல, வாழ்க்கை துணையும் இல்ல. அப்படி என்ன வயசு ப்ரோ உங்களுக்கு? 2025 வந்தா 15 ப்ரோங்கிறாங்க. ஜென் பீட்டான்றாங்க அடுத்து பிறக்கிறதுலாம். வருஷம் பூரா வன்மத்தை காக்கிட்டு இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு இருக்கீங்களே, யாரா நீங்க? நியூ இயர் வந்துருச்சுல்ல. எங்கடா போற? எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை, அதுக்கு பனையூர் போறேன். ஓ, அப்ப நானும் பனையூர் போகணுமா? இந்த நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? வழக்கம் போலதான், எல்லாத்தையும் சாப்பிடணும், ஆனா வெயிட்ட குறைக்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வருஷத்தோட கடைசி விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துடலாம். அவரு அங்க திருவள்ளுவருக்கு வெள்ளி விழான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தால் கூட, இங்க சென்னையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதிமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் வந்து ஆளுநர் சந்திச்சு மனுலாம் வந்து கொடுக்குறாரு. சீமான் இன்னைக்கு வந்து போராட்டத்தை பண்ணிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையமே தானா வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இது பண்றாங்க. ஆக்சுவலி திமுக அரசு மேலேயே நிறைய தவறுகள்லாம் இருக்கதான் வந்து செய்யுது. அதான் ஒண்ணு கூடிட்டாங்கய்யா அப்படிங்கிற விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கொடுத்துடலாம். நன்றி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கும் வருவோம், நாளைக்கு லீவ்லாம் கிடையாது, வந்துருவோம். நன்றி. வாடிக்கையாளர்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் புதிய சேவை. 5 நிமிடத்தில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிராக குறைந்த வட்டியில் 20 லட்சம் வரை உடனடி கடன் உதவி. இணையதளம் அல்லது மொபைல் பேங்கிங் மூலம் விண்ணப்பிக்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.